பிரேஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்கு சில டைம்ல நாம செஞ்ச தவறுகளை பின்னாடி திரும்பி பார்த்து நாம வருத்தப்படும். எடுத்துக்காட்டாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரையும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பாளையம் இறங்கும் போது அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாம இருந்தது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மோசே கூட வாதாட தொடங்கினாங்க. இதுக்கு நீங்க எகிப்தில இருந்து எங்களை கொண்டு வந்தீங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மோசே இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்ய தொடங்கி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அவங்களுடைய வழிகளில எப்படி பெரிய பெரிய அற்புதம் செய்தாலுமே அவங்க பின்னிட்டு பார்த்து அவங்களுடைய தவறுகளை உணராம ஆண்டவர் செய்த நன்மைகளையும் பார்க்காம ஆண்டவருக்கே எதிர்த்து நிற்கிறாங்க. இதே மாதிரிதான் லோத்தின் மனைவி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17-இருந்து 26வது வசனம் வரையும் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புதூனா மாறினது நமக்கு தெரியுங்க. இதுல இருந்து நாம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, ஆண்டவர் நம்ம செய்த குற்றத்தையும் தவறுகளில் இருந்தும் நன்மையானதை நமக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு அவருடைய சன்னிதானத்துல நாம ஒரு சொல்யூஷனை கேட்கணும். சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.